ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உன்னத பல நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிற்குரிய கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 34வது சங்கீதம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சிங்க குட்டிகளுக்கு கூட ஆகாரம் இல்லாதபடிக்கு பட்டினி அவர்களுடைய வாழ்க்கையில உண்டாகலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நம்பிக்கை வைத்திருக்கிற, அவரை தேடுகிற, அவரை நோக்கி ஜெபிக்கிற எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் குறைவில்லாமல் நிச்சயமாகவே ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு ஆண்டவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அன்புக்குரியவர்களே, வேதாகமத்திலே உதாரணத்திற்கு நாம் பார்க்கிறோம். அன்னாள் என்ற ஒரு சகோதரி இருந்தால், அவளுடைய வாழ்க்கையில பிள்ளை இல்லாதபடியால் அவளுடைய குறைவுள்ள ஒரு வாழ்க்கை அவரிடத்துல காணப்பட்டது. பிள்ளை இல்லையே என்கிற குறைவு அவரிடத்துல இருந்தபடினாலே அவள் அவமானத்தையும் நிந்தையும் பழிச்சொல்களும் அவள் மேல் இருந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆம், என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட குறைவுகள் ஏதாகிலும் இருக்கலாம். இந்த குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனை பற்றி தான் நான் உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவளுடைய குறைவு இருந்த நேரத்தில் அவள் தீர்மானித்தாள். அவள் உலகத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற வரையிலும், அவள் ஆண்டவரை தேடாதிருக்கிற வரையிலும் அவருடைய குறைவுகள் நிறைவாகவில்லை. அவள் எழுந்து புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி ஆலயத்தில் அமர்ந்து விண்ணப்பம் பண்ணினாள் என்று ஆண்டவருடைய வசனத்திலே 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லி, அவளுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு அவளுக்கு பதிலை கொடுத்தார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரத்தில் 20வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். அப்பொழுது அவளுடைய குறைவு நிறைவானது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய குறைவை நிறைவாக்குகிற தேவனை பற்றி நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய குறைவுகள் எதுவாய் இருந்தாலும் சரி, அன்னாளுக்கு பிள்ளை இல்லையே என்கிற ஒரு குறைவு இருந்தது. கர்த்தரை நோக்கி ஆலயத்திற்கு சென்று ஜெபம் பண்ணினால் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவருடைய குறைவை நிறைவாக்கினது போல இன்றைக்கு உங்களுடைய குறைவையும் நிறைவாக்கும்படி ஆண்டவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே யாராகிலும் குறைவோடு தேவையோடு இருப்பார்களே, ஆனால் இப்பொழுது அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்ன குறைகள் இருந்தாலும் சரியப்பா, அவர்களுக்காக மனமிறங்கி அவர்களுடைய குறைவுகளை நிறைவாக்கும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஒரு குறைவும் இல்லாம இவங்களை நீங்க அற்புதமாய் நடத்தணும்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்னாளுடைய குறைவை நிறைவாக்கின தேவன் உங்களுடைய குறைவுகளையும் நிறைவாக்குவார். God bless you.